அதான் நேசிக்கிறவங்க சில வார்த்தைகளை பேசும்போது இவங்களா இப்படி பேசுறாங்க. எனக்கு நேரம் என்னை ஆற்ற வேண்டியவர்கள், என்னை தேற்ற வேண்டியவர்கள், எனக்கு அனுகூலமா இருக்க வேண்டியவங்க இப்படி பேசுறாங்களே ஆண்டவரே, என்ன செய்வேன் ஆண்டவரே? அதனால நாளை நம்ம பேசணுமா? அந்த நேரத்தில் நாக்கை காத்துக்கொள்ள வேண்டும், நாவை காத்துக்கொள்ளணும். நமக்கு ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு அவன் எழுப்பி நின்று துன்மார்க்கன் நமக்கு விரோதமாக பற்களை கடித்து அவன் பயங்கரமா சூழ்ச்சி செய்யும் போது ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அமைதியா இருக்கணும், தியானிக்கணும். அனல் உண்டாகும் வரையிலும், ஆவியில ஒரு அனல் உண்டாகும் வரையிலும், ஆவியானவர் வந்து இறங்குகிறது வரையிலும் அமைதியா இருந்து தியானித்து விட்டு அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வேஷமாகவே மனுஷன் திரிகிறார், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறார், யார் அதை வாரிக்கொண்டு போவான் என்பதை உணராது இருக்கிறான். இன்னைக்கு ஆஸ்தி, செல்வம், செழிப்பு, ஐஸ்வர்யம் அதிகமான தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக சில துன்மார்க்கர் எழும்பி பேசலாம். ஹல்லேலூயா. எல்லாமே மாயி. இக்கட்டு நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். ஜெபம் விண்ணப்பம் தேவ சமூகத்தில் போய் சேரட்டும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதே. உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயமாக நடத்துவார். நான் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடைபடி என்னிடத்தில் பொறுமையாயிரு. தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் செத்து போகும் முன்னே. ஹல்லேலூயா. எப்படி? நான் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடைபடிக்கு ஹல்லேலூயா என்னிடத்தில் பொறுமையாயிரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் நல்ல பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, நான் ஊமையனா இருக்க போறேன் ஆண்டவரே, நலமானதே பேசாமல் இருக்க போகிறேன் கர்த்தாவே. இந்த சூழ்நிலையில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி தியானிங்க. இந்த காலை வேளையில தியானிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துன்மார்க்கன் எனக்கு முன்பா இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே, சத்துரு எனக்கு முன்பாக சீறி கொண்டு நிற்கிறான், எவனா விழுங்கலாம் ஒண்ணு. கர்த்தர் விழுங்க அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீதோடு சேர்ந்து ஆண்டவரே என் நாவை அடக்க போகிறேன் ஆண்டவரே, என் நாவினால் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இதுவரை செய்த பாவங்களை மன்னிங்க. இதுவரை நாவினால் எத்தனையோ முறை பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை எத்தனையோ தரம் பேசி இருக்கிறேன் ராஜா, மன்னிங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து அறிக்கையிடலாமா?